ஹாய் ஹலோ வணக்கம். ஹாய் ஹலோ. வெல்கம் டு K2 ஆடியோ விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம மதுரையிலேருந்து நேராக பெங்களூர் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். 2 days, சாட்டர்டே சண்டே 2 நாள். நைட்டு ஒரு 11:30க்கு மதுரை ஸ்டேஷன்லேருந்து ஏறினோம். ட்ரெயின் பிடிச்சோன்னா காலையில் 6:30 ஓசூருக்கு ரீச் ஆகிட்டோம். ஓசூர் முன்னாடி வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகி டிவி குடிச்சிட்டு அப்படியே ஜன்னலோட உட்காந்துருந்தோம். இந்த ஜன்னல் வழியாக அந்த நேச்சரை பார்க்குறதே ஒரு அழகு தான். நல்லா இருந்தது. அப்படியே அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து ஓசூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சுனால அடுத்து பெங்களூர் எல்லாம் முட்டை முடிச்சு தூக்கி ரெடி ஆகிட்டாங்க. ஓசூரில் குறைஞ்ச 15 minutes வண்டியை பாட்டுருந்தாங்க. அப்புறம் வண்டி ஸ்லோவாக எடுத்தாங்க. நாங்கள் அப்படியே வெளியில் வந்து ஜன்னல் வழியாக நின்று வெடி பார்த்துருந்தோம். ட்ரெயின் ஜேர்னியில் வந்து இந்த ட்ரெயினை வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் பார்க்குறது, இந்த கேரேஜை பார்க்குறது ஒரு தனி அழகு. இந்த ட்ரெயின் பூச்சி மாதிரி அழகாக போயிட்டுருக்கோம். இது சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய வட்டம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஆனால் வீடியோவாக அது ஒரு வ்ளாகில் போட்டு அது உங்களோட ஷேர் பண்ணுறதுல அது தனி சுகம். இன்னொன்று, இது சின்ன விஷயந்தான். இது எல்லோரும் இதை பார்த்துருப்போம் தான். ஆனாலும் ட்ரெயின் ஜெர்னியில் இது ஒரு இப்படி பார்க்குறது ஒரு வியூ வந்து நல்லாயிருக்கும். நானும் தம்பி என் பையன் கிருஷ்ணும் போயிருந்தோம். அவருக்கு ட்ரெயின்னா கொஞ்சம் நல்லா பிடிக்கும். ட்ரெயினில் பஸ்லன்னா ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும். ட்ரெயின் அங்கங்கே ஓடிட்டு என்ஜாய் பண்ணியிருந்தார். அப்படியே உள்ள ஒரு ஷாக் ஆன மாதிரி சீன்லாம் போட்டுருந்தார். அப்படியே பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். அங்கேருந்து நாங்கள் ரெங்கா காலனின்னு ஒரு ஏரியாவில் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துன்னு ஈவினிங் வந்து பெங்களூரை பர்ச்சேஸ் கிளம்பணும். பயங்கர டிராஃபிக் தான். போயிட்டு அங்கே அப்படி கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அடுத்து சண்டே மார்னிங் வந்து வேறு எங்கேயுமே பிளான் பண்ணல. இந்த பெங்களூர் பயாலஜிக்கல் பார்க்கு, பன்னாராட்டா பயாலஜிக்கல் பார்க்கு கிளம்பிட்டோம். அங்கே போய் டிக்கெட் புக் பண்ணி அந்த வைல்டு சஃபாரிக்கு போயிட்டோம். அங்கே வந்து போட்டிங் இருக்குது, ஜூ இருக்குது, சஃபாரி இருக்குது, பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது. இது புக்கிங் எப்படி பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அதோட லிங்க் அனுப்பிச்சுட்றேன். உள்ளே போயிட்டு இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கை பார்த்தோம். அமேசிங்காக வடிவமைச்சிருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக்குடைய கவுத்தி போட்டால் பிறக்கும். அதுவே அந்த மாதிரி பயங்கரமாக பிரம்மாண்டமாக அமைச்சு அதில் ஃபுல்லாக மண் பானைகளை உயரத்தில் கட்டி அதை க்ரியேட் பண்ணி அந்த பட்டர்ஃப்ளைக்கு தேவையான அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே நல்லா இருந்தது. உள்ளே அதுக்குள்ளே ஃபுட்டு, தேன், வேறு என்ன தேன் எல்லாம் அதுக்குள்ளே பிளான்ட்டு அது எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கங்கே அதோட க்ரோத்தையும் பார்க்க முடியும். இந்த லார்வா அதுலேருந்து எப்படி வருது எல்லாமே பார்க்க முடியும். இன்னொன்று, இந்த பூவில் பட்டர்ஃப்ளை உட்கார்றத ரொம்ப க்ளோஸாக அழகாக ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். நம்ம வீட்டில் இருந்து வீட்டு வாசலில் இருக்கிறத எடுக்கணுன்னா பட்டர்ஃப்ளை பறந்து போயிட்டே இருக்கும், பின்னாடியே ஓடிட்டுருப்போம். அவன் கிருஷி இந்த இடத்துல அழகாக ஷூட் பண்ணிக்கிட்டு பெரிய ஏரியா, நிறைய பட்டர்ஃப்ளை இருக்குது. அப்படியே பக்கத்தில் பட்டர்ஃப்ளை மியூசியம் ஒன்று இருந்துச்சு. அதில் நிறைய இன்செக்ட்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் இது வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு நாங்கள் ஜூக்குள்ளே போயிட்டோம். ஜூ முடிச்சு சஃபாரி ட்ரிப்பு உள்ளே வந்தோன்னா ஜெராஃபி ஒரு ஏரியா இருந்துச்சு. அது நல்லா பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பெரிய ஏரியாவில் வந்து
ஜீப்ரா எல்லா அனிமல்ஸும் அங்கே இருக்குது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஏரியா. டயருக்குன்னு ஒரு பெரிய ஏரியா, அங்கே டயர் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய என்ட்ரன்ஸு, பெரிய கேட் இருக்குது. அங்கே ஒருத்தர் செக்யூரிட்டி இருந்து அந்த கேட்டுக்குள்ளே வேணுன்ட்டு அதை உள்ளே திறந்து விடுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு அனிமலுக்கும் தனித்தனி ஏரியா, எதுவும் எதுக்குள்ளேயும் வராத அளவுக்கு சேஃபாக வச்சுருக்காங்க. அதான் மான் தனியாக எல்லா இடமும் நல்லா இருந்துச்சு. தலைவன் அப்படியே ஒர்க் பண்ணி நடந்துக்கிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தார். பண்ணுறதுக்கு இந்த சேனல் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யூடியூப்பை ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அனிமல்ஸோட பக்கத்துலேயே வண்டி நிப்பாட்டி வண்டிக்குள்ளே உட்காந்து அழகாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். பெரிய ஏரியா, ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றினாலும் ஈவினிங் 5 மணி வரைக்கும் சுற்றலாம். நம்மளே டயர்டாகிடுவோம். அது போக அந்த எலக்ட்ரிக் காரும் வச்சுருக்காங்க. யானையெல்லாம் ரொம்ப அந்த நம்ம ஜீப்பு பக்கத்துலேயே நின்று அவங்க டெய்லி நம்மளை மாதிரி 1000 பேர் வருவாங்க. அது நம்ம தான் பயப்படணும். அவங்க ரொம்ப கேஷுவலாக அந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு. இன்னொன்று, குழந்தைங்க ஃபேமிலியோட ஒரு நாள் ட்ரிப்பு பெங்களூர் என்ஜாய் பண்ணணும்னா இங்கே பார்த்து போகலாம். எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. இங்கே எல்லாமே ஃபோன் வீதியில் இருக்கும். இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ஸு ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது. என்னோட சேர்ந்து இது பண்ணிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்தி.